அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மளோட இபாதத்தை இம்மாதத்தில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருப்போம். குர்ஆனுடைய தொடர்பு என்பது நம்மளுடைய கல்வியில் அதிகமாக இம்மாதத்தில் நாம் தொடர்புள்ளவர்களாக இருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகிறான் இல்லையா, அலம் நஷ்ரா லக சத்ரக், இந்த குர்ஆனை கொண்டு உங்களுடைய கல்வை நாம் விரிவாக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். யாருடைய உள்ளத்தில் குர்ஆன் போய் சேருதோ அந்த உள்ளம், இறுகிய உள்ளம் கூட இலகுவாயிரும். உள்ளம் என்பது விசாலமாயிரும். அல்லாஹ் அடுத்தது கூறுகிறான், ஃபைன் ஹாதல் குர்ஆன் சபப லர்ஃபு பியதில்லா, குர்ஆன் என்பது ஒரு கயிறாகும், அதில் ஒரு பகுதி அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. வலர்ஃபு பி ஐதிக்கும், அதில் ஒரு பகுதி உங்களுடைய கையில் இருக்கிறது. ஃபதமஸகு பிஹி, அதை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஃப இன்னக்கும் லன் ததல்லு, ஒருபோதும் நீங்கள் வழி தவறி செல்ல மாட்டீர்கள். வலன் தஹ்லகு பஅது அபதா, ஒருபோதும் அதில் நீங்கள் நாசமடைய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அப்போ அந்த குர்ஆன் என்பது ஒரு மனிதனுடைய வழிகாட்டி என்பது ஒரு கயிறு. அந்த கயிறு தான் நம்மளுடைய லைஃப் ஃபுல்லாக அல்லாஹ் இங்கே என்ன செய்கிறான், கொண்டு போக சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் அந்த குர்ஆன் என்பதை நம்மளுடைய லைஃப்பில் எப்போதுமே நாம் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்பில் என்றைக்குமே வழி தவறி செல்ல மாட்டோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.